ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஃபிட்ஸ் ஸ்பேர் ஹெட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான சைனீஸ் கமர்ஷியல் படம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 27 minutes இருக்கு. இந்த படத்தை லியாங் வேங் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாங் ஜியாங், ஃபெய் மெங் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா வில்லன் அவன் சிஷியனை கூப்பிட்டு, நீ என்னோட சிறந்த சிஷியனா இருப்பேன்னு நான் நம்புறேன், எனக்கு மேல ஒருத்தன் வந்துடவே கூடாது, அதனால ஒருத்தனை போய் புடிச்சிட்டு வா, அவன்கிட்ட இருக்க பொருளை புடுங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த சிஷியனும் நான் கண்டிப்பா இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அது என்ன பொருள், யாரை தேடி அனுப்புறான், கடைசியில அந்த பொருள் எப்படி ஹீரோயின் கைக்கு வருது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடி பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு படம் பார்க்கணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமானது படத்தோட கிளாரிட்டியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சவுண்ட் கிளாரிட்டியும் தான். ஆனா இந்த தமிழ் டப்பிங் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனா அது அந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரா அப்படின்றதே ஒரு டவுட்டா இருக்க அளவு தான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் சுத்தமா இல்லவே இல்லை. அதுவும் குறிப்பா இது ஒரு ஆக்ஷன் படம். இவங்க போடுற ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்குலாம் அந்த சவுண்ட் எஃபெக்ட் இருந்தா தான் நல்லா இருக்கும். ஆனா அது இல்லாம ஏதோ மோனோ ஆக்டிங் பார்த்த மாதிரி இருக்கு. அதுவே இந்த தமிழ் டப்பிங் வெர்ஷன்ல மிகப்பெரிய நெகட்டிவா இருக்கு. சோ அதனாலேயே இந்த படத்தை உட்காந்து பார்க்கவே முடியல. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இது ஒரு யூஷுவலான ஸ்டோரி பிளாட் தான், பெருசா சொல்லிக்கிற அளவு எதுவும் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளே வைஸ் பாத்தீங்கன்னா படத்தை பயங்கரமா லேக் அடிச்சு தான் எடுத்து வச்சிருக்காங்க. படம் போது போய்கிட்டே இருக்கு. அதுவும் நம்மளால இந்த சவுண்ட் எஃபெக்ட் இல்லாம படத்தை சுத்தமா உட்காந்து பார்க்கவும் முடியல. இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒரே ஒரு ரீசன் வேணும்னா ஹீரோயின் அழகா இருக்காங்க, அதுக்காக பார்க்கலாமே தவிர மத்தபடி பெருசா சொல்லிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா இதுல இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இல்லாதனாலே படம் சுத்தமா நம்மளால உட்காந்து பார்க்க முடியல. அதனால மார்க் எதுவுமே நம்ம கொடுக்க வேணாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.